ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வெமின் போய் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கொண்டிருப்பான். இதை பிரின்சஸ்மே பார்த்துருப்பாங்க. கடைசியில் பார்த்தா பிரின்சஸோட கழுத்துலேயே கத்தி வச்சிடறான். ஆனால் பிரின்சஸ் பெருசாக பயப்பட்ட மாதிரிலாம் தெரில. அவங்கெல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தவங்க தானே, அவங்க கெட்டவங்களும் கூட. சரி நீ அவங்கள கொண்டது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விமின் மேலே எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களே போய் அங்கே இருக்கிற இடத்துக்கு நெருப்பு வச்சு விட்டுட்டும் வந்துடுறாங்க. நீ என்ன எதுவும் கொன்ற மாட்டியே அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஹீரோ ஜாங் இவங்க 2 பேருமே சன் ஃபேமிலியோட பிரின்சஸ் சன்டிங் கிட்ட போய் அவங்க பாட்டி கொடுத்த சேச்சட்டையுமே கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்களும் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த எம்ப்ராய்டரியும் சேச்சட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சேச்சட்டும் இந்த எம்ப்ராய்டரிலையும் அப்படி என்னதான் இருக்குது, எதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு கேட்கும்போது, பேக்ஸ் ஒன்ல இவ்வளோ அழகாக எம்ப்ராய்டரி யாரும் போட மாட்டாங்க, இந்த சைடு இந்த மாதிரிலாம் கிடைக்காது, இதில் இருக்க எம்ப்ராய்டரியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாத்தும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் லியாங்ஸூல ஆல்ரெடி வறுமையாக இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறனால மட்டும் இங்கே வறுமை போகாது, அவங்க தொழில் செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சாதான் இந்த நிலமை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சஸும் அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அவங்களும் அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே வரல. ஹீரோவும் என்ன ஏதாச்சும் தோணுச்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோவும் சொல்கிறாரு, ஹீரோயின் ஜுன் ஃபேமிலியை சேர்ந்தவதா, அவளுக்கு நல்லாவே எம்ப்ராய்டரி வரும், ஏன் நம்ம அதை ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒரு கிளாஸ் மாதிரி போட்டு இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பிரின்சஸ் திங்கும் இது நல்ல ஐடியாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறாங்க. ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு லியாங்ஸூல இருக்க ஃபேமஸான ஃபுட்டெல்லாம் கொடுத்து, இந்தாங்க இந்த டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹை ஃப்ளேவர் ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி இந்தாங்க இந்த கஞ்சியாவது குடிச்சு பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே சரி சொல்லு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, பிரின்சஸ் டிங்கும் எனக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி சொல்லிக் கொடுக்கணும், அப்போ தான் இங்கே இருக்க வறுமையெல்லாம் போக முடியும், ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நேராக ஹீரோவை பார்க்க தான் போகிறாங்க. என்ன பிரின்சஸ் டிங் கிட்ட எம்ப்ராய்டரி கற்றுக்க சொன்னதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதனால் எனக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது ஹீரோவும் சரி அதில் வர சர்டன் % ப்ராஃபிட்டாக உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அந்த டீல்லாம் ஓகேங்கிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் யானனும் பேக்ஸ்வானும் ஒன்றா சேர்ந்து எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ணது கிடையாது. சரி இது அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து சில்வர் எம்ப்ராய்டரின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரியும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சி செங்வானும் அவங்க பையனும் சேர்ந்துட்டு நிறையா ஆட்களை ரெடி பண்ணி அங்கே ஏகப்பட்ட பிரச்சனையும் பண்ணி விட்டுறாங்க. அங்கே இருக்க மக்களே வந்து இப்போ இங்கே எங்களுக்கு வறுமை போயிட்டு இருக்குது, இந்த டைமில் எம்ப்ராய்டரி பிஸ்னஸ் எல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் சண்டை போடவே ஆரம்பிச்சிடுறாங்க. பிரின்சஸ் டிங்கும் அங்கே இருக்கவங்க கிட்ட எவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு எங்களால் ஃபுட் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், ஒரு டைமில் அதுவுமே இல்லாமல் தான் போகும், அதுக்கு அவங்க தொழில் செஞ்சு அவங்க வறுமையை போக்கிக்கிட்டா தான் ஆகும், ஏன்னா நம்மளும் பிஸ்னஸ் பண்ணோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் இதை கேட்குற மாதிரி தெரியல. அப்போ தான் ஹீரோயினும் சரி நான் என்னோட டேலண்ட்டை காமிக்கிறேன், என்னால் உங்களுக்கு டீச் பண்ண முடியுமா இல்லையாங்கிற விஷயத்த நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப அழகாக எம்ப்ராய்டரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு புளியை எம்ப்ராய்டரிங்லேயே பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களா இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியலையே, எல்லாரும் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அப்படியே பின்னாடி சைடு பார்த்தோம்னா மயில் டிசைனில் இருக்குது. இதை பார்த்தோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. சார் 2 பக்கம் 2 பிரிண்ட் இருக்குதே, இது செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே துணி ரெடி பண்ணுறவங்களுமே ஹீரோயினோட சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடி ஆகுறாங்க. ஹீரோக்கும் அவரோட அசிஸ்டன்ட் மூலயமா ஜுன் ஃபேமிலியோட பெரிய பொண்ணை காணோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. இதெல்லாம் கவனிச்சுட்டு ஹீரோக்கும் லைட்டாக டவுட் வருது. ஹீரோயினை பார்த்தா பனிப்பெண் மாதிரி தெரியல, கண்டிப்பாக அவள் தான் முதல் பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் கிட்டேயுமே சரி ஜுன் ஃபேமிலியில் யார் எம்ப்ராய்டரி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் செகண்ட் பொண்ணு தான் எம்ப்ராய்டரிலாம் சூப்பராக பண்ணுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தேர்ட் பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அவள் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எம்ப்ராய்டரி கோச்சிங் கிளாஸ்ல நல்லாவே போய்கிட்டு இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி நிறையா பொண்ணு வந்துட்டு இருக்குது. டாக்டர் கூப்பிட்டு கேட்கும்போது இவங்க எம்ப்ராய்டரி பண்ண த்ரெட்டில் அனிமலோட தோலெல்லாம் சேர்ந்துருக்கும் போல, அதுதான் இவங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சன் ஃபேமிலியோட ஹெட்டுமே வந்துடுறாரு. இதுக்கெல்லாம் ஹீரோயின் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு ஜி லீடரோட ஹெட்டு ஜி செங்வானுமே இதுக்கெல்லாம் ஹீரோயின் தான் காரணம், ஏன்னா அவள் தானே வேற நாட்டிலேருந்து வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்க பிரின்சஸ் டிங், ஹீரோ, லீ எல்லாருமே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷனை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் டிங்கோட அப்பாவுமே இது லியாங்ஸும் மக்கள்
மக்களோட உயிர் சம்மந்தப்பட்டது. அதனால நீங்கள் சீக்கிரமாக இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த நோயை குணமாக்குறதுக்கு ஜின்சங்னு ஒரு மருந்து தேவை. அதை போய் எங்கே கேட்டாலுமே அது 10 நாளைக்கு முன்னாடி தான் தீர்ந்து போச்சு, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின், பிரின்சஸ் கிங் அவங்க எல்லாருமே எல்லா இடத்துலையுமே போய் தேடி பார்த்துட்டாங்க. ஆனால் எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி தெரில. சரி, இதனால் வேறு வழி இல்லாமல் ஹீரோயினும் கண்டிப்பாக மலைகளில் கிடைக்கும், நம்ம அங்கே போய் தேடலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அங்கே போய் ஒரு வழியாக ஹீரோயினுமே அந்த ஜின்சங்குங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அது கரெக்டாக மலையோட சென்டரில் இருக்குது. சரி, இதுக்கு கயிறு கட்டி தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வேற வச்சு எப்படியோ ஹீரோ தான் இறங்குறாரு. அந்த ஜின்சங்கையுமே எடுத்துடுறாங்க. ஆனால் டக்குன்னு ஹீரோயின் அந்த வேரை கட் பண்ணி விட்டுறாங்க. இதனால ஹீரோவுமே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்தவங்க ஹீரோயினையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ஜின்சங்கையும் தேடிட்டு போயிருப்பாங்க. ஹீரோ கீழே விழுந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கரெக்டாக அவங்க மேலேயே வந்து விழுந்ததுனால ஹீரோயினுக்கு எந்த அடியும் படல. ஹீரோவும் உனக்கு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு தெரியும், ஆனால் அவங்க அந்த தேடிட்டு போகிறாங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி நீ வேணும்னே என்ன கீழே தள்ளி விட்டுருக்க, சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் ரொம்ப கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு எப்படியா இருந்தாலும் இந்த காட்டிலேருந்து வெளில போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது, அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஹீரோயினும் சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல லைட்டாக சுத்தம் பண்ணிட்டு அங்கே போய் படுத்துக்கிறாங்க. ஹீரோ கிட்டையும் சரி எனக்கு உங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்குது, நீங்களும் வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ என்ன யோசிச்சாரோ தெரியல, அவர் பாட்டுக்கு அங்கே இருக்க ஒரு சேர்ல உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கும் அதை பார்த்தோன்னே சிரிப்பு தான் வருது. அடுத்த நாள் மார்னிங் 2 பேருமே லியாங்ஸுக்கும் போகிறாங்க. சன் ஃபேமிலியோட ஹெட்டும் உடனே ஓடி வந்து என்னாச்சு, நீங்கள் ஜின்சங்கை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே இல்லை, எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னோன்னா அவங்க செமையாக வருத்தப்படுறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு நீங்கள் தானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது அங்கே தான் ஜி செங்வானும் இருக்காரு. அவரு இந்த சான்ஸுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் கரெக்டா சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஜின்சங்க நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆளுங்க கிட்ட சொல்லி 2 பெரிய டப்பா நிறைய ஜின்சங்க கொண்டு வராங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு தெளிவாக புரியுது. அப்போ 10 நாளைக்கு முன்னாடி எல்லா கடையில இருந்தும் இவர் தான் ஜின்சங்க வாங்கிட்டு போயிருக்காங்கன்ட்டு. ஹீரோயினும் இந்த விஷயத்த தெளிவாகவே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஜின்சங்க தேடி போகும்போது கூட எங்ககிட்ட இருந்து ஜின்சங்க தேடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் ஜி செங்வான் எப்படி அதை ஒத்துக்குவார், என்ன நீங்கள் என் மேலே பழி போட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்ருக்காரு. ஏன்னா இவர் இந்த இடத்துல நல்ல பேர் எடுத்தால் தான் உல்ஃப்லாட் காம்படிஷனில் இவருக்கு சன் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயின் செம பிளானோட தான் இருக்காங்க. அங்கே இருக்க கடைக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து யார் வாங்கிட்டு போனாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஜி செங்வானோட பையன் தான் வாங்கிட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமல் இன்ஃபெக்ஷனையுமே பரப்பி விட்டதுமே ஜி செங்வானோட பையன் தான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இதனால சன் ஃபேமிலியோட ஹெட் செம டென்ஷன் ஆயிடுறாரு. இனிமேல் நீங்கள் இந்த பக்கமே வரக்கூடாது, ஒழுங்காக ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அங்கேருந்து வெளியேற்றிடுறாங்க. இதனால இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வருது. சன் ஃபேமிலியோட ஹெட்டுமே ஹீரோவை கூப்பிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுமே உல்ஃப்லாட் காம்படிஷனுக்கு வேண்டி தான் இத்தனை பிரச்சனையும் போயிட்டு இருக்குது, நீங்கள் அதில் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சன் ஃபேமிலியோட ஹெட்டுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா தான் அதுக்கு ஹெட்டாகவும் இருந்திருப்பார் போல. அதனால அந்த விஷயத்தையெல்லாம் பேசும்போது சன் ஃபேமிலியோட ஹெட்டும் உங்கள் அம்மா அப்பா இந்த ஆக்சிடென்ட்ல இறந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் கேட்குறாங்க, எங்கள் அம்மா அப்பா இறந்தோன்னே நீங்கள் தான் அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்தீங்க, உண்மையை சொல்லுங்க, இது நிஜமாலும் ஆக்சிடென்ட்டா அப்படின்னு கேட்கும்போது அவருமே ரொம்ப தயங்குறாரு. அப்பதான் அவரும் ஒரு சிம்பிளா வரைஞ்சி வச்சிருக்காரு, அதையும் ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. உங்க அம்மா அப்பா இறந்தப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அங்க நிறைய பேர் செத்து கிடந்தாங்க, அதுல உங்க அம்மா அப்பா கொல்ல வந்தவங்க கிட்ட இந்த டாட்டூ தான் இருந்துச்சு, அதை நான் வரைஞ்சி வச்சு யாருக்கும் தெரியாம அதை பத்தி நான் விசாரிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அதை பத்தி எந்த நியூஸும் எனக்கு கிடைக்கல, இதை பத்தி வெளியே சொன்னாலும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அதை சொல்றதுக்கான தைரியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் வரைஞ்சிருக்கிறத வாங்கிட்டு போய் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து இந்த சிம்பிளை பத்தி சர்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு அதை பார்த்தோன்னா அப்பதான் ஞாபகம் வருது, ஹீரோவை இவங்க தேடிட்டு இருக்கும் போது இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் தேடிட்டு போறக்கு ஒருத்தன் வந்திருப்பானே, அவனே பாய்சன் சாப்பிட்டுட்டு இறந்து போயிருப்பான், அவனோட கழுத்துலயுமே இந்த பாதி டாட்டூ இருந்திருக்கும். அதை இப்பதான் ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோவும் சரி இதை பத்தி ஹீரோயினுக்கு ஏதாவது விஷயம் தெரியுதான்னு சொல்லிட்டு அவங்கள போய் கேட்போம். ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினா ஒருவேளை ஜுன் ஃபேஃபனா இருக்குமோ, ஃபர்ஸ்ட் பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகத்துல இருக்காரு. அதனால அந்த சிம்பிளா ஹீரோயின் கிட்டேயும் எடுத்துட்டு போய் காமிச்சு இந்த சிம்பிளா ஒரு எம்ப்ராய்டரியா போட்டு தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. ஹீரோயினோட ஃபேஸில் ஏதாவது ரியாக்ஷன் தெரியுதான்னு பார்க்குறாரு. ஆனால் அங்கே எந்த ரியாக்ஷனும் தெரில. ஹீரோவும் சரி இந்த சிம்பிளை நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ரொம்ப சிம்பிளா இல்லையே நான்லாம் இந்த சிம்பிளை எங்கேயும் பார்த்ததில்ல, ஏன் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.